வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி 2026 யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி வரும்? நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு எப்பொழுது வரும்? தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவது குறித்து முக்கிய தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். குறிப்பாக 5 சவரனுக்குட்பட்ட நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கும் மட்டுமே இந்த தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் போயிட்டுருக்கு. ஸோ தகுதியானவர்களுடைய வங்கி பெயர் பட்டியலை வெளியிடுவாங்களாம். யார் யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு செலக்ட் ஆன பீப்புள்ஸு எதை பேஸ் பண்ணி இவங்களை செலக்ட் செய்கிறாங்க அப்படின்றது, அரசியல் மாற்றங்கள் மற்றும் மக்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி திட்டங்கள் மறுபரிசீலனை செய்யப்படலாம். இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பலனை பெற விரும்புவோர் தங்கள் ஆதார் எண் மற்றும் தொலைபேசி எண்களை வங்கி கணக்குடன் சரியாக இணைத்து வைத்ததை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த தள்ளுபடி பெற தகுதியின் அளவுகோலை பொறுத்து இது நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் முதற்கட்டமாக வழங்குறாங்க, யார் யாரெல்லாம் இந்த தள்ளுபடியை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத நீங்கள் இப்போந்தே தெரிஞ்சு வச்சுக்க வேணுங்க. ஸோ இவங்க எல்லாமே முதற்கட்டமாக தள்ளுபடியை பெற தகுதியானவர்களா, இவர்கள் தகுதியற்றவர்களா அப்படின்றத ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் நமக்கு இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ முழுமையான தள்ளுபடி 2026 தள்ளுபடி பெறத ஒரு தெளிவான ஆலோசனை பற்றி தான் பார்க்கலாம். ஸோ மக்களின் கோரிக்கை பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஆட்சியில் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றி அறிவிப்பு எதுவும் வரல. முந்தைய திட்டங்களை மறுபரிசீலனை நடத்துமா, நிலுவையில் உள்ள திட்டங்கள் தொடருமா, அரசியல் மாற்றங்கள் வந்ததுனால மக்கள் எதிர்பார்க்கறது என்ன, உடனடி அமலாக்கம் நடக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. முந்தைய காலங்களில் நிலுவையில் இருந்த நிறுத்தப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி திட்டங்கள் மக்கள் தொடர் கோரிக்கையினால் 2026 தேர்தலை தொற்றி தீவிரமாக மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. ஸோ தள்ளுபடிக்கான முக்கியமான 3 முக்கிய காரணங்கள், நிபந்தனைகள் அப்படின்னா, கூட்டுறவு வங்கியில் நீங்கள் கடன் பெற்றிருக்கணும், வறுமை கோட்டிற்கு இருக்கணும், அதிகபட்சமாக 5 சவரனுக்குட்பட்ட நகை கடனை வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடியை எதிர்பார்ப்போம். ஸோ எந்தெந்த வங்கிகளில் வைத்தா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது தான் மத்திய கூட்டுறவு வங்கிகள், ஊராட்சி கூட்டுறவு வங்கிகள், கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள், வேளாண் வங்கிகள். ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பிபிஎல் உள்ளவராக இருத்தல் வேண்டும். வைக்கப்பட்ட 5 சவரனுக்குட்பட்ட நகைகள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தகுதி. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 சவரன் நகையில் 2 சவரன் வைத்த நகை 2 தள்ளுபடி உறுதி, 5 சவரனுக்கு கீழே தள்ளுபடி உறுதி, 8 சவரன்னா தள்ளுபடி இல்லை, 10 சவரனாலும் தள்ளுபடி கிடையவே கிடையாது. வீட்டில் 10 சவரன் வைத்துவிட்டு திட்டத்திற்காக 5 சவரன் மட்டுமே வங்கியில் வைத்தால் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத தயவுசெய்து எதிர்பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உடனடியாக செயல்பாட்டு கணக்கு உங்கள் கிராம கூட்டுறவு வங்கிக்கு செல்லவும் உங்கள் கணக்கு கடந்த 6 மாதம் முதல் 1 வாரம் முறை கரண்ட்டில் ஆக்டிவேட்டில் உள்ளதான் சரிபார்த்துக்கோங்க. ஆதார் புதுப்பிப்பு ஏதாவது புதுப்பிப்பு இருந்தால் அதை உடனடியாக செக்லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. வங்கி இல்லை மொபைல் எண் இணைக்கப்படாமல் இருந்தால் தற்பொழுது செயல்பாட்டில் உள்ள மொபைல் எண்ணை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஆதார் மொபைல் எண்ணில் தான் மேபி இஷ்யூஸ் இருக்கலாம். ஆதார் மொபைல் எண்ணை வங்கி மூலமாக இணைச்சிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டை உடனடியாக அப்டேட் செஞ்சுக்கோங்க. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண் ஆதாரோட வங்கி கணக்கு கூட சரியாக இணைந்துள்ளா இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தாமதிக்க வேண்டாம், உடனடியாக செயல்பாடுங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழகத்தில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ மக்களே, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்குமே இந்த தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக வர வேண்டிய டைம். ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் இதற்கான அரசு அறிவிப்பு விரைவில் வரும். 5 சவரனுக்குட்பட்ட நகை கடன்களை தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ஸோ முதற்கட்டமாக தள்ளுபடி அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி இதுக்கு ஒதுக்கிட்டு தள்ளுபடியை சிலருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இருக்குது. இப்போ கூட்டுறவு வங்கிகள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு வேலை செய்கிற குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. ஸோ அதே போல் தமிழ்நாடு அரசில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவர்களுக்கு தள்ளுபடி கொடுப்பாங்க. இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்கும். மேற்கண்ட எலிஜிபிலிட்டி செட்டியாக அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த தகவலை நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளோட சேனலோட இணைந்திருக்க மீண்டும் நல்ல தகவலை நாங்களே சந்திக்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.